சனிப்பெயர்ச்சி 6ஆம் தேதி நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், சனி மீனராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி என்ன செய்யும் என்பது பற்றி இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம். மீனராசிக்குள்ள சனி பகவான் வந்துட்டார், உள்ள என்ட்ராயிட்டார், காலடியை எடுத்து வச்சிட்டாரு. மார்ச் 6ஆம் தேதி தனது வலது பாதத்தை எடுத்து மீனராசிக்குள் உள்ளே வைத்து விட்டார். நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா என்றால் ரெண்டும் பண்ணாது. பெருசாக நல்லதும் பண்ணாது, கெடுதலும் பண்ணாது. நன்மை செய்வது போல தெரியும், ஆனால் ஒன்றும் நன்மை இருக்காது. ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கும், ஆனால் பெருசாக ஒன்றும் நடக்காது. தீமையும் அந்த மாதிரி ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, புஷ்ஷுன்னு போயிடும். ஆரோக்கியத்தில் பயமுறுத்துவார்கள். உங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர்ஸ்லாம் ஐயோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவ்வளோலாம் இருக்கக்கூடாது, என்ன மெடிசன் சாப்பிட்றீங்க, ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து காமிப்பீங்க, இந்த மாத்திரை தான் அப்படின்னு, ஐயோ இதுவாக சாப்பிட்றீங்க, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, யார் உங்களுக்கு இதை கொடுத்தா, நான் தெரியும் யாரோ கொடுத்துருக்காங்க, ஒரு கரெக்டான மாத்திரை தான் தெரியும், இருந்தாலும் இவங்கள கொஞ்சம் பேனிக் ஆகிறேன்னே, அதுக்காக இதெல்லாம் வேணாம், நான் வேறு மாத்திரை தரேன், அதை சாப்பிடுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து இங்கே வெளியில் இருக்க இந்த கடையிலேயே வாங்குங்க, ஏன்னா அவங்க மச்சான் வச்சிருப்பாரு, அந்த டாக்டரோட மச்சான் கிடையாது, இங்கேயே வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து இவங்களை மாத்திரையே மாத்திரை அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதுக்கு எதுக்கு இவ்வளோலாம் பெரிய இதெல்லாம் பண்ணாங்க அவங்க தெரியல. பெரிய அளவில் ஏதோ ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, ரத்த ஓட்டம் சரியில்லை, பிபி சரியில்லை, சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, சர்க்கரையை கம்மி பண்ணணும், உப்பை கம்மி பண்ணணும். உப்பா சர்க்கரையா ரெண்டுமே வேணாம், உப்பு வேணாம் சர்க்கரையும் வேணாம். உப்பு சாப்பிடாது, சர்க்கரையும் சாப்பிடாது, வெள்ளை நிற பொருட்களை எதுவுமே சாப்பிடாது. ஒரு புதுசாக ஒரு டாக்டர் யாரோ ஒருத்தர் காமெடி பண்ணிட்டு இருந்தார், ஒயிட் கலர் ஸ்டாஃப் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ரைஸு அப்படின்னா ரைஸெல்லாம் சாப்பிடவே கூடாது, தப்பு, ரைஸு சாப்பிட்றது தப்புன்றாரு. என்னதான் சார் டாக்டர் சாப்பிட்ணும், அரிசி சாப்பிடணும், நாங்களாம் சாதம் தான் மெயின், எங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு ரைஸு, சாதத்துக்கு அப்படியே அப்புறம் குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், மோர், ஊறுகாய் எல்லாம் வச்சுட்டு சாப்பிடும். அப்படி தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக. ரைஸு சாப்பிட்றத நீங்கள் நிறுத்துங்க, முதல்ல அதை நிறுத்துங்க. நிறுத்தினியா அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க, ஜோதிட ரீதியாக கிரக நிலவரப்படி எனக்கு எந்த வியாதியுமே வராதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார், மீனராசிக்கு வியாதின்னு பயமுறுத்துவாங்க, ஆனால் பயமே வேணாம், வியாதியே வராது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லா வியாதியும் சரியாயிடும், ஹெல்த்து நல்லா ஆயிடும் சொல்லி ஜோசியர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி உடனே டாக்டர் சொல்லுவா, அப்போ ஜோசியர்கிட்டே போய் என்கிட்ட ஏன் வந்த, நீ ஏன் டாக்டர்கிட்ட வந்த, ஜோசியர்கிட்ட போக வேண்டியதானு சொல்லுவாங்க. கவலையே படாதீங்க, என்கிட்ட உங்கள் ஜாதகத்தை ஆன்லைனில் அனுப்புங்க, நான் அதுக்கு பலன் அனுப்புகிறேன். நல்லா இருக்கு, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை செய்யும் சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறது. இது 7.5 சனியின் இரண்டாவது ஜென்ம சனி ஆரம்பம். ஜென்ம சனிங்கிறது எங்கேயா நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும், ஜென்ம ராசின்னு சனின்னு அர்த்தம், ஒன்றும் தப்பு கிடையாது. யார் சொன்னா ஜென்ம சனி வந்தாலே படுத்தும்னு யார் சொன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பதவி கிடைக்கும், பதவி, பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும். உங்கள் ஆஃபீஸில் திடீர்னு கூப்பிட்டு யாருமே எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கொடுத்து உங்களை டாப் மோஸ்ட் லெவலில் உட்கார வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்க போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நன்றாக படித்து நிறைய மதிப்பெண் வாங்கி அழகாக அடுத்த நிலைக்கு உயரப்போகிறார்கள். மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கல்யாணமே ஆகலை ரொம்ப வருஷமா, உத்திரட்டாதி பொண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருவோணம் பையன் கிடைப்பார், கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை திருவோணத்தில் வருவார். இப்போ 10க்கு 9 பொருத்தம் இருக்குது உத்திரட்டாதிக்கு திருவோணம். உத்திரட்டாதி கேர்ள், திருவோணம் பாய், 9 out of 10 இப்போ முடிஞ்சிடும். திருமணம் எப்பொழுது நடைபெறப் போகிறது, மீனராசியிலே இருக்கும் பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். மீனராசி பெண்களுக்கெல்லாம் கண்ணு மீன் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். குழந்தை பாக்கியம் திருமணமானவர்களுக்கு இப்பொழுது ஏற்பட போகிறது. இப்பொழுது திருமணம் நிச்சயமாக போகிறது. ஈசனை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சனி நன்மை செய்வார். சிவனடியார்களுக்கு நன்மை தான் செய்வார். சிவனை வணங்க வேண்டும், சிவனை டெய்லி கும்பிடுங்க. திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பிரதோஷத்துக்கு பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு போங்க. ஜென்ம சனி உங்களை ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னா சிவனை வணங்க வேண்டும், சிவன் வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானுடைய
திருமுறை தலங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு தெரியுமா? முதல்ல திருமுறை தலங்கள்னா என்ன? தேவாரம் பாடிய கோயில்கள், அதுதான் அர்த்தம். திருமுறை அப்படின்னா தேவாரம். எத்தனை கோயிலுக்கு தேவாரம் பாடியிருக்காங்க? அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து தேவாரம் பாடிய கோவில்கள் எத்தனை? 276. 276 276. அந்த 276 கோயில்களில் எதெல்லாம் அவங்களால போக முடியுமோ, எதெல்லாம் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் போய் அந்த சிவனை வழிபாடு செய்து கொண்டே இருங்கள். விடாமல் வழிபாடு செய்யுங்கள். கோளறு பதிகம் படிக்க வேண்டும். கோளறு பதிகம் படித்துக் கொண்டே இருங்கள். கோளறு பதிகம் படித்தவங்களுக்கு நிச்சயமாக நல்ல விடிவு காலம். சனி ஒண்ணுமே பண்ண மாட்டார். தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த வேயிறு தோழி பங்கன் கேட்டுக்கிட்டே இருங்க, போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. அதை விட நவகிரக கீர்த்தனையில திவாகர தனுஜம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. திவாகர தனுஜம் அப்படின்னு சனி பகவான் மீது முத்துசுவாமி தீட்சிதர் பாடிய பாடல், அதையும் கேளுங்கள். இந்த மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி போகிற ரோடு ஓரத்திலே ஒரு சின்ன கோயில் இருக்கும். படித்தர விஸ்வநாதர்பாங்க அவரை. காசி விஸ்வநாதர் மாதிரியே இங்கே பண்ணியிருக்காங்க. அது எல்லா ஊர்லேயும் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு காசி விஸ்வநாதர் அப்படின்னு ஒரு சன்னதி வச்சுருப்பாங்க. சிவன் கோயில்ல எல்லாம் விஸ்வநாதர் சன்னதி இருக்கும். அந்த மாதிரி மயிலாடுதுறையில் இந்த சாலை ஓரத்தில் அபிஷேகம் எல்லாம் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து ஒரு காசி விஸ்வநாதர் இருக்கார். அங்கே ஒரு சனி